அவதார் த வே ஆஃப் வாட்டர் படம் அவதார் பார்ட் 2 ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ அவதாரோட அடுத்த பாகம் ஃபயர் அண்ட் ஆஷ்னு அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 19, 2025 படம் ரிலீஸ் ஆக போகுது. அவதார் பார்ட் 1, பார்ட் 2 ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்ட் 3யோட டைட்டில் ஃபயர் அண்ட் ஆஷ்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய 23வது மூவி டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தில் மலையாள நடிகர் பிஜு மேனன் அவர்கள் ஆன்போர்ட்னு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இவர் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அஃபிஷியலாக படக்குழுவினர் மலையாள நடிகர் பிஜு மேனன் அவர்கள் ஆன்போர்ட்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் விதுத் ஜாம்வேல், டான்சிங் ரோஸ் சபீர், விக்ராந்த் மற்றும் இப்போ பிஜு மேனன்லாம் நடிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படம். அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் அடுத்த படம் கங்குவா. சிவாவோட பிறந்தநாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த படத்தோட ஸ்பெஷல் ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறதா ஸ்டூடியோ கிரீன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. சூர்யா, திஷா பட்டானி, பாபி தியோல்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் ஆகஸ்ட் 12ன்னு அறிவிச்சிருக்காங்க. கங்குவா படத்திலிருந்து 2 ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. முதல் ட்ரைலர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. டைமிங் அப்டேட்ஸ் நாளைக்கு அஃபிஷியலாக படக்குழுவினர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ட்ரைலர் 2 ரிலீஸ்க்கு 10 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹாலிவுட் படமான முஃபாசா த லயன் கிங் டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சு இப்போ அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ் வீக்கில் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. ராம்பத்னி மற்றும் சஞ்சய் தட் நடிப்பில் அடுத்த படம் டபுள் ஸ்மார்ட். படம் அஃபிஷியலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. டைரக்டர் பூரி ஜெகநாத் அவர்கள் படத்தை இயக்கியிருக்காரு. இப்போ சென்சார் போர்டு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறதா அறிவிச்சு படம் 2 hours 42 minutes தியேட்டரில் ரன் ஆக போகிறதா டியூரேஷன் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் அடுத்த படம் வாழை. வாழை படத்திலிருந்து இப்போ அஃபிஷியல் 4th சிங்கிள் யூடியூப்ல சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. மார்வல் டெலிவிஷன் ப்ரொடியூஸ் பண்ணி அகத்தா ஆல் அலாங் டைரக்டர் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் செப்டம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் இதுக்கப்புறமா வரக்கூடிய சீசன் பிக் பாஸ் அவர் ஹோஸ்ட் பண்ண போகிறது இல்லைன்னு அறிவிச்சிருந்தாரு. இப்போ இதுக்கப்புறமா வரக்கூடிய சீசனை விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறதுக்கு கமிட் ஆகியிருக்காரு. இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. இப்போ இவர் கமிட் ஆகிருக்கிறதா சோஷியல் மீடியாஸில் நியூஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது.